இஸ்லாத்தில் பூனையை பற்றின 5 விஷயங்களை காண்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாய் பூனையை வைத்து விற்பனை வியாபாரம் செய்வதை தடுத்துள்ளார்கள். இரண்டாவதாக, பூனையின் எச்சில் பட்ட தண்ணீர் அசுத்தமாகாது, மேலும் பூனையின் கால்பட்ட தண்ணீரும் அசுத்தமாகாது. மூன்றாவது, பூனை உட்கார்ந்த இடத்தில் நாம் தொழலாம், அந்த இடம் சுத்தமானதே. நான்காவது, முன் சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்ணொருத்தி ஒரு பூனையின் காரணமாக வேதனைப்படுத்தப்பட்டால் அந்த பூனையை அது பசியால் துடித்து சாகும் வரை அவள் அடைத்து வைத்திருந்தாள். அதன் காரணத்தால் அவள் நரகத்தில் புகுந்தாள். அவள் அந்த பூனைக்கு தீனி போடவும் இல்லை, தண்ணீர் தரவும் இல்லை, பூமியில் உள்ள புழு பூச்சிகளை தின்று பிழைத்துக் கொள்ளட்டும் என்று அவிழ்த்து விடவும் இல்லை என்று அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஐந்தாவது, எப்போதும் தன் பையில் ஒரு ஆண் குட்டி பூனையை வைத்து வளர்த்ததற்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா பூனையின் தந்தை என அந்த சஹாபிக்கு பெயரிட்டார்கள்.